Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம arthritis இல்லாட்டி joint painக்கு ஒரு எஃபெக்டிவான ட்ரிங்க் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப கம்மியான ingredients தான் தேவை. சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு pan சூடு பண்ணிக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகச சேர்த்துக்கோங்க. இது ஒரு 1 நிமிஷம் போல லோ ஃப்ளேம்ல நல்லா dry roast பண்ணுங்க. இது நல்லா வெடிக்கிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. Poppy seedsல நிறைய nutrients இருக்கு, antioxidants இருக்கு. இதுல pain relieving compounds இருக்கு. இது உங்களோட heart அப்புறமா skin health வந்து boost பண்ணும். உங்களோட weight lossக்கு ரொம்பவே helpful-ஆ இருக்கும். இப்போ இந்த கசகச வந்து வெடிக்க ஆரம்பிச்சாச்சு. சோ இந்த ஸ்டேஜ்ல ஒரு 5 மக்கானா இல்லாட்டி லோட்டஸ் விதைகள் சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு 1 நிமிஷம் போல லோ ஃப்ளேம்ல நல்லா dry roast பண்ணுங்க. இந்த லோட்டஸ் சீட்ஸ்லயும் நிறைய நியூட்ரியன்ட்ஸ் இருக்கு. இது ஹை இன் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ். இது உங்களோட blood sugar levels ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டீஸ் நிறையவே இருக்கு. உங்களோட ஹார்ட் ஹெல்த்தையும் இது ப்ரோமோட் பண்ணும். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அப்புறமா 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இத நல்லா கலந்து விட்டுருங்க. இது லைட்டா கொதிக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பால்ல நிறைய நியூட்ரியன்ட்ஸ் இருக்கு. இதுல வந்து குவாலிட்டி புரோட்டீன் நிறைய இருக்கு. இது வந்து போன் ஹெல்த்துக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலா இருக்கு. இது உங்களோட weight gain வந்து பிரிவென்ட் பண்ணுது. அதே நேரத்துல milk வந்து ஒரு versatile-ஆன ingredient. மஞ்சள் தூள்ல நிறைய பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. இதுல நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டீஸும் இருக்கு. நேச்சுரலான ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி காம்பவுண்ட். இது உங்களோட ஹார்ட் டிசீஸோட ரிஸ்கை வந்து லோவர் பண்ணுது. கேன்சர்ல இருந்து நம்மளை பிரிவென்ட் பண்ணுது. ஏஜிங் வந்து டிலே பண்ணுது. மிளகுத்தூள்ல நிறைய ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டீஸும் இருக்கு. உங்களோட blood sugar levels இம்ப்ரூவ் பண்ணும். அதே நேரத்துல உங்க உடம்புல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல்ஸையும் லோவர் பண்ணும். இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு 1 நிமிஷம் போல நல்லா ரெஸ்ட் பண்ண விட்டுறலாம். இந்த மாதிரி ஒரு மக் எடுத்துக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த பாலை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு ஆர்த்ரைட்டிஸ் இல்லாட்டி ஜாயிண்ட் பெயினுக்கான ஹெல்தியான ட்ரிங்க் ரெடி ஆயாச்சு. இதை எம்டி ஸ்டமக்கில் டெய்லி குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குன்னா இதை குடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு டேட் மட்டும் சாப்பிட்டுக்கோங்க. இதை குடித்ததுக்கு அப்புறமா 1 மணி நேரத்துக்கு அப்புறமா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க. அப்போ இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் ப்ரெக்னென்ட் இல்லாட்டி பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இந்த ட்ரிங்க் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக பண்ணியாச்சு. ரொம்ப ஒரு ஹெல்தியான ட்ரிங்க். இந்த ட்ரிங்க் உங்களோட இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரிங்க் ஃபார் ஆர்த்ரைட்டிஸ் ஆர் ஜாயிண்ட் பெயினை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.